முடியலடி. இருந்தாலும் மனசுக்கு தான் வெளிய சொல்ல வழியிலடி. என்ன நடந்தாலும் முன்னே ஒன்ன விட மாட்டேன். நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. டே சக்தி, சாரிடா, ப்ளீஸ் போகாத. ஒழுங்கா கையெடு. இப்போ மட்டும் தான் உனக்கு கண்ணு தெரியுறனா? கையெடுன்னு சொல்லிட்டேன். நான் தான் சாரி சொல்கிறேன்ல. டே சக்தி, வரியா இல்லையா? இவ விட்டாதாடி நான் வரத்துக்கு. அப்போ இனிமேல் என்கிட்ட யாரும் பேச மாட்டீங்களா? அவ்வளோதானா? என்ன தனியாக விட்டு போகிறீங்களா? ஆமாடி, தனியாக தானே ப்ராப்ளத்தெல்லாம் பார்த்துக்கிட்டேன். அப்படியே இருந்துக்கப்போ ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்களேன். இன்னும் சொல்கிறதுக்கு என்ன இருக்கு? அதான் ஒன்றும் இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு நிற்க சொல்கிற? ஏ ஆர்த்தி, ஏன்டி நீ எப்படி பேசுற? ஆமா, அப்படிதான் பேசுவான். என்னப்பா? நான் தான் சாரி சொல்றேன்ல. ஏன்டி பண்றதெல்லாம் பண்ணிட்டு சாரி கேட்டா விட்டுருவோமா? டேய், உனக்கு பசிக்குதுன்னு இல்ல, வாடா போய் சாப்பிடலாம். நீ பண்ண வேலைக்கு பசியெல்லாம் போயிடுச்சு. சரி, ப்ராமிஸா இனிமே நான் எந்த விஷயத்தையும் மறைக்க மாட்டேன். நீ பேச சொல்லி ஏமாத்துறதுக்கா? இந்த தடவை நிஜமா தான் சொல்றேன். ப்ராமிஸ் தான், இனிமே எல்லாத்தையும் சொல்லிடுவேன். நாங்க எப்படி நம்புறது? சரி, இனிமே நான் வந்து சொல்லலைன்னா நீங்க என்கிட்ட பேசாம இருந்துக்கோங்க. நீ தான் என்கிட்ட பேசாம இருந்துப்பியே. நான் எப்படி சொன்னேன்? இப்போ உங்ககிட்ட பேசாமல் இருக்க முடியாமல் திரும்ப திரும்ப வந்து பேசுகிறேன். ப்ளீஸ் நீ புரிஞ்சுக்கோங்க. இனிமேல் நிஜமாக சொல்லிடுவேன். எதாக இருந்தாலும் உடனே சொல்லிடுவேன். சரி சரி, நம்புகிறோம். சரி, மூஞ்சி அப்படி வச்சுக்காதீங்க. இப்போ அது ஒன்று தான். சரிடி, நீங்கள் போங்க. அப்படின்னா நீங்கள் எப்படி தான் இருப்பீங்கன்னா நான் இங்கேயே கூட இருந்துக்கிறேன். நீங்கள் போங்க, நீங்கள் மட்டும் போய் சாப்பிட்டு வாங்க. இதோ பாடுறா, ட்ரீட்டே நீ தான். நீங்கள் தான் ஒழுங்காகவே பேச மாட்டீங்களே. நடிக்காத, நீ வாடி போகலாம். இவளா இருடி. ஆமா, இன்னைக்கு யாரோ உன்னை காப்பாத்தினாங்கன்னு சொன்னீங்க. யார் அது? ஏ போடி. ஐயோ அம்மா. ஏ வருஷம் அப்படிலாம் வினோதமா பண்ணாதடி, பார்க்க முடியல. ஏன்டா? சரி, யாருன்னா சொல்லாண்டி. யாருன்னா தெரியலடி, எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, தேங்க்ஸ் சொன்னியா? ஒரு 5 நிமிஷம் பேசியிருப்போம். ஓ பாடுறா, பேர் என்னவா? அதான் தெரியல. அட்லீஸ்ட் எந்த ஏரியான்னு கேட்டியடி? அடி பாவி, அப்ப நீயே என் கேஸ் தான். என்ன, அப்ப நீ யாராச்சும் லவ் பண்றியா? அப்ப நீ என்கிட்ட மறைக்கிறதானே? ஏய் நிறுத்து, இன்னைக்கு தான் நடந்துச்சு. எப்படி இருந்தாலும் சாப்பிடக்குள்ள சொல்லியிருப்பேன். ஒன்ன மாதிரியா? நான் தான் திரும்ப சொல்றேன்னு சொல்லிட்டேன்ல. சரி வாங்க சாப்பிட போலாம். அதான் அவன் பசிக்குதுன்னு சொன்னான்ல. யார் அது? ஆர்த்தி மாதிரியே இருக்கு. ஆர்த்தி தானா? அவ என்ன இங்க பண்ண போறா? அவ கோயம்புத்தூர்ல தானே இருப்பா. சரி சரி, வா போலாம். எனக்கு இன்னும் ஆர்த்தி மாதிரி தான் இருக்கு. ஐயோ, வர போறாளே, சீக்கிரமா போகணும். ஆர்த்தி, ஏ ஆர்த்தி. டேய் விக்ரம், என்னடா பண்றீங்க? ஏய், அத நான் கேட்கணும்டி, நீ என்னடி பண்றீங்க? டேய், நான் இங்க தான் வர்க் பண்றேன். ஓ அப்படியா, சரிடி. ஆமா, ஏன் ஒரு ஃபோன் கூட இல்ல? என்னாச்சு உனக்கு? ஏ ஆர்த்தி, வாடி போலாம். டேய் நீ போ, நான் 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன். போ. சரி வந்துரு. சரியா, நான் போறேன். வந்துடுறேன், போ. ஏய் சொல்லுடி. ஆமா, யார் அது? அதெல்லாம் விடு. எப்படி இருக்க? என்ன பண்றீங்க? ஏய் கிறுக்கி, நானும் இங்கே தான் வேலை பார்க்கலான்னு வந்தேன். அப்புறம் ஒன்றும் இல்லை, சொல்லு. அப்புறம் என்னடா? அதுவா, வேற இடத்துல ஒரு வேலை கிடைச்சிருக்கு. நாளைக்கு போய் அங்கே ஜாயின் பண்ணிடுவேன். அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏடா இது சொல்றதுக்கு என்னடா? ஆளே மாறிட்டடி. என்ன ஹேர் ஸ்டைல்லாம் இப்படி வச்சிருக்கா? டேய் சும்மா தான்டா. சரி, அருணை பாத்தியா? அருணா? இல்லடா, அவனை பார்க்கலையே. உனக்கு தெரியுமா? நீ பாத்தியா? இல்லடி, உன்கிட்ட கேட்டேன், பாத்தியா என்னன்னு. சரி, வரியா? சாப்பிட்டு போலாம். இல்லடி, நான் இப்போ போய் ரெடியாகி கிளம்புனாதான் நாளைக்காச்சும் அங்கே போக முடியும். அதனால நான் கிளம்புறேன். நீ பாரு, உன் நம்பர் தான் கொடுத்துட்டு போயேன். இப்போதைக்கு என்கிட்ட ஃபோன் இல்லடா. ஏய் பொய் சொல்லாத. டேய் சீரியஸா தானே சொல்றேன். இப்போதைக்கு என்கிட்ட ஃபோன் இல்ல. ஏன்டி எதுக்கு இப்படி பொய் சொல்லுவ? டேய் நிஜமா தான், என் ஃபோன் உடைஞ்சிருச்சு. ஃபோன் வேற மாத்தணும். அது வரைக்கும் ஃபோன் இல்லாம தான் இருக்கேன். அப்ப எப்படி ஃபோன் யூஸ் பண்ணுவ? என் ரூம்மேட் ஒருத்தி இருக்காடா, அவளோடது தான் வாங்கி யூஸ் பண்றேன். சரி, அவன் நம்பரையாச்சும் கொடு. வேணாமேடா. குடுன்னு சொல்லிட்டேன்டி. சரி, நோட் பண்ணிக்கோ. 96. அடுத்தது லாஸ்ட் நம்பர் சொல்லு. 74. சரிடி, சரி நீ போ. ஆமா, உன் கூட இருந்தவனை பத்தி சொல்லவே இல்லை. இவன் எப்படியும் கண்டிப்பா அருண் கிட்ட பேசுவான். நாம அவனை என்னன்னு சொல்லலாம்? பேசாம
லவ்வர்னே சொல்லிடுவோம். என்னடி லூசு, கேட்டா இப்படி யோசிச்சுட்டு இருக்க? அது 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 வந்து அவனை தானே நான் இப்போ லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்டா இவ்வளோ ஷாக் ஆகுற? ஏண்டி உன் ஹைட் என்ன அவன் ஹைட் என்ன என்ன ஏமாத்துறியா? டேய் சீரியஸா தான்டா. காமெடி பண்ணாத. நிஜமா தான் சொல்றேன், அவனை தான் நான் லவ் பண்றேன். என்னால நம்ப முடியலையே. நான் என்னைக்காச்சும் போய் சொல்லியிருக்கேன் அவன்கிட்ட? ஆமா சொல்லியிருக்க. சரி விடு, பழசெல்லாம் கிளறாத. சரி நீ போய் உன் ஒர்க்கை பாரு, நான் கிளம்புறேன். சரி நான் ஃபோன் பண்றேன் அப்புறம். சரிடா. எனக்கு என்னவோ நம்ப முடியலையே, ஒருவேளை இருக்குமோ? சரி அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கிளம்புவோம். ஏய் யார் இது புது நம்பர்லேருந்து ஹாய் ஆர்த்தின்னு எனக்கு மெசேஜ் வருது? என்ன போச்சு, அவனாக தான் இருக்கும். சரிண்ணா அவனை பிளாக் பண்ணிடு. யாருன்னு தான் சொல்ல. நீ ஃபஸ்ட்டு பிளாக் பண்ண சொல்கிறேன். நீ சொன்னி நான் தான் பண்ணுவேன். அப்படியே மேடம் எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, என்ன சொல்கிறேன். ஐயோ நான் தான் இன்னும் சொல்கிறேன்னு சொல்லிட்டேனடி, சொல்லு. அதுவா, என் கூட படித்தவன்டி. எனக்கு தெரியாம யாரி? அவன் ஸ்கூல் வரைக்கும் தாண்டி படித்தான். நீ காலேஜில் தானே என் கூட படித்த? ஓ ஸ்கூல் ஃப்ரெண்டா? ரொம்ப க்ளோஸ் டி, எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். சரி சரி, அப்படின்னா பேச வேண்டியதானே. அம்மா ஏன் உன் நம்பர் கொடுக்காம என் நம்பர் கொடுத்துருக்க? அதுக்கு இல்லடி, அவன் வந்து எப்படியோ அருண்கிட்ட பேசிட்டு தான் இருப்பான். என்கிட்ட பார்க்கறதுலன்னு போய் சொல்லிட்டு இருக்கான். அதனால தான் சரி எதுக்கு தேவையில்லாம பழசெல்லாம் கிளப்புற மாதிரி இருக்கும். ஐயோ ரொம்ப தான் அப்படியே நியாயமா இருக்க நீ. இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரி. அப்படியே அருண்கிட்ட சொன்னா என்ன சொல்லட்டுமே? வேணாண்டி, அவனை விட்டதுக்கப்புறம் அவன் இப்போ நல்லா இருக்கான்னு தான் நினைக்கிறேன். அப்படியே இருக்கட்டுமே. ஏன் ஏண்டி அவன் சிங்கிளாக இருப்பானா இல்லை கமிட்டடாக இருப்பானா? யாருக்கு தெரியும். அப்போவே காலேஜில் பேரலாங்க, கண்டிப்பாக யாருக்கிட்டாச்சும் கமிட்டடாக இருப்பான். பொடி லூஸு, அப்போ அவனை விட்டுட்டு இப்போ புலம்புறான். ஐயோ அம்மா சாமி விட்டுற, முடிஞ்சு போச்சு இல்லை? சரி சரி, நாளைக்கு என்னடி ஆஃபீஸ் இருக்கா? இல்லடி லீவ் தான். அப்போனா நாளைக்கு சும்மா ஜாலியாக வெளில போயிட்டு வரலாமா? போயிட்டு வரலாண்டி, அவங்ககிட்டயே சொல்லிடு. அதான் சொல்லுவோம், நீ தானே ஃபோன் வச்சுட்டு இருக்க, அப்படியே மெசேஜ் பண்ணி விட்டுரு. சரிடி. உன் ஆளை பற்றி சொல்ல. என்ன? அதான்டி இன்னைக்கு பாத்தியே, அவனை பற்றி சொல்ல. இரண்டி, இப்போ நீ தானே மெசேஜ் பண்ண சொன்ன. இரு அப்புறம் நான் மறந்துடுவேன். எப்பா சரி. என்ன சொன்ன இப்போ சொல்லு. அதான்டி உன் ஆளு இன்னைக்கு பாத்தியே. அவனா? அவன் சூப்பராக இருந்தாண்டி, நல்லா ஹேண்ட்ஸமாக அழகா இருந்தான். எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. மூஞ்ச பாரு, பேரையாச்சும் கேட்டு வந்திருக்க மாட்டேன். அதாவது அவனோட அழகுலையும் தைரியத்துலையும் பார்த்து மயங்கிட்டனா, அதனால கேட்கலடி. மூஞ்சி என்னடி அப்படி நீ மட்டும் ஆள்கிட்ட ஃபஸ்ட்டு பேசிட்டாருன்னு கிட்ட? அவன் என்னை ஸ்கூல்லேருந்தே லவ் பண்ணான், அவனே தான் வந்து பேசினான். தெரியுதுல்ல, அப்படிதான் எனக்கும். சரி விடு, சரிவா சீக்கிரம் படுக்கா, அப்போதான் காலைல நல்லா ஜாலியாக அங்கே போய் சுத்த முடியும். சரிவா படுப்போம். எக்ஸ்கியூஸ் மீ சார், உள்ள வரலாமா? வாங்க. டே மச்சான் வந்துட்டியாடா? உன்னை பத்தி எத்தனை நாள் ஆகுதுடா, எப்படிடா இருக்க? ஏதோ இருக்கண்டா, உனக்கு என்ன, நீ நல்லா இருக்க, அதுவே சந்தோஷம்டா. டே மச்சான் என்ன இப்படி பிரிச்சு பேசிட்டு இருக்க? நம்ம அப்படியே பழகிருக்கோம். நான் சம்பாதிச்சேன்னா நீ சம்பாதிச்சேன்ன இல்லடா, இருந்தாலும் நீ கஷ்டப்பட்டு படிச்சு இவ்வளவு தூரம் வந்திருக்க. சரி விடு, எப்படி இப்படி ஆனன்னு உனக்கே தெரியாதா? ஆமாண்டா, நான் ஆர்த்தியை பார்த்தேன். ஓ அவளை பாத்தியா? என்னடா உன் மூஞ்சில சந்தோஷமே இல்லை? அவ பண்ணது அப்படி. சரி விடு. எங்க இருக்கா அவளா? சிங்கப்பூர்ல தான்டா இருக்கா, அங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காளாம். ஓ எந்த கம்பெனி? எதுக்குடா அப்படி கேக்குற? சொல்லுடா. அதெல்லாம் கேட்கலடா மச்சி. ஆனா என்ன? ஆனா சொன்னா நீ கஷ்டப்படுவடா, வேண்டாம் விடு. டே அவ அப்ப கொடுத்த கஷ்டத்தோடையாடா இது பெருசு? சொல்லு. அவ யாரையோ லவ் பண்றாளாம். ஓ அவ்வளோதானே? என்னடா ஷாக்காவன்னு பார்த்தா? விட்ரா, அவளோட கம்பெனி என்னன்னு கண்டுபிடிக்கணும்டா. எதுக்குடா? எனக்கு எவ்வளோ பெரிய வலியை கொடுத்துட்டு போனா, நான் சும்மா விடுவேனா? அவளோட கம்பெனி என்னன்னு தெரிஞ்சுட்டு அந்த கம்பெனியை நான் வாங்கலான் இருக்கேன். டே ஏன்டா? டே மச்சான் மறந்துட்டியா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியும்ல? எல்லா நேரத்துலையும் நீ தானே என் கூட இருந்து பார்த்துட்டு இருந்திருக்க. ஆமாண்டா மச்சான், இருந்தாலும் எனக்கு என்னமோ பொய் சொல்கிறாளோன்னு தோணுது. எதை வச்சு நீ சொல்கிற? டே அவனுக்கும் அவளுக்கும் கொஞ்சம் கூட செட் ஆகலை. ஹைட்டு அவன் சரியான குள்ளோண்டா, எப்படிடா செட் ஆகும்?
அதெல்லாம் அவ செட் பண்ணியிருப்பா. டே மச்சி, நான் சொல்றது கேளு. அவெல்லாம் யாரையும் லவ் பண்ணல. அவ என்னவோ பண்ணிட்டு போறாடா. என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தினா, அந்த கஷ்டத்தை நான் அவனுக்கு திருப்பி கொடுக்க கூடாது. கண்டிப்பா பண்றனால என் மட்டும் பாரு. சரிடா, நீ முடிவு பண்ணிட்ட, அப்படியே பண்ணு. அவ நம்பர் எதுவும் கொடுக்கலையாடா? இல்ல, ஃபோன் யூஸ் பண்ணலையாம். ஃபோன் உடஞ்சிடுச்சான், மாத்தணுமா. அவ ஃப்ரெண்டு நம்பர் தான் கொடுத்தா. நான் மெசேஜ் பண்ணா என்ன எதுன்னு கேட்காம பிளாக் பண்ணிட்டு போயிட்டா. அவ ஒரு பைத்தியக்காரியாட்டு இருக்கு. சரி சரி விடு. அவ நீ என்கிட்ட கொடுத்துருவேன்னு நினச்சிதாண்டா யோசிச்சு பிளான் பண்ணி சொல்லியிருப்பா. அந்த ஃப்ரெண்டு கூட அவ சொல்லி தான் பிளாக் பண்ணியிருப்பா. ஏ ஆர்த்தி, கண்டிப்பாக உன்னை ஒரு நாள் நேரில் வந்து சந்திப்பேன். என்னடா இவ்வளோ கோவமா இருக்கு? அவன் மேலே கொஞ்சம் கூட லவ் இல்லை இருக்கு, அதனால தான் இப்படி இருக்கேன். அவளை போய் நான் நேரில் மீட் பண்ணி அவளை என்ன நான் பண்ணுறேன்னு மட்டும் பாரு.